வணக்கம். இது தி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல், பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. வியாழேந்திரன் வீட்டின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அரசாங்கம் கட்டையால் அடித்து தடுத்தாலும் போராடுவோம், யாழ் கடற்றொழிலாளர்கள் சூளுரை. 100 நாட்களில் அனுர அரசு படுதோல்வி, எதிர்க்கட்சி எம்பி கடும் விமர்சனம். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம், மக்களின் எதிர்ப்பிற்கு மத்தியில் எடுக்கப்பட்ட முடிவு. இளங்குமரன் எம்பிக்கு எதிராக தனியார் நிறுவனம் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்படுமா? புதிய வைரஸ் தாக்கத்தால் பாதிப்படைந்துள்ள சீனா. இஸ்ரேல் தாக்குதலில் சிதைந்த காசாவின் 27 சுகாதார நிலையங்கள். இது பி தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானியா சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் மிரர் செய்தித்தாள் இந்த செய்தியை பிரசுரித்துள்ளது. பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக வெளியுறவு அலுவலகம் 2024 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தமது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்து தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் வீட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அமைச்சரின் வாகன சாரதி ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் வீட்டிற்கு முன்னால் அமைச்சரின் மெய்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 28 வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞன் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மெய்பாதுகாப்பு உத்தியோகத்தரை கைது செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகளான கமலதாஸ், சுதர்சன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்ததுடன் உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாறி மாறி சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்றழைக்கப்படும் தனுசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து அவருக்கு எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் மெய்பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒரு வருடத்தின் பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளியில் வந்துள்ளதுடன் 3 வருடத்திற்கு பின்னர் சந்தேகத்தில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசு எங்களை தண்ணீர் கொண்டு அடித்தாலும் கட்டை கொண்டு அடித்தாலும் நாங்கள் பயப்படாமல் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்துக்கு முன்னால் போராட்டம் செய்வோம் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் உபத்தலைவர் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சம்மேளனத்தின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கத்தின் இறுதி காலகட்டத்தில் இந்தியன் இழுவை படகுகளை கட்டாயப்படுத்தி நாங்கள் ஓரளவு தொழில் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் நிறைய இழுவை மடி படகுகள் எங்களது வளங்களை அளிக்கின்றன. ஆகையால் நமது தொழிலாளிகளின் விலைகளும் இல்லாமல் போகின்றன. புதிதாக பதவியேற்றுள்ள கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கு நாங்கள் இதனை புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கடந்த காலத்தில் நாங்கள் போராட்டத்தை நடத்திய போது இந்திய இழுவை படகுகள் குறித்து தமது தலைவருக்கு உடனடியாக தெரியப்படுத்துவோம், நடவடிக்கை எடுப்போம் என தற்போதைய கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்தார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடற்றொழில் அமைச்சர் புதிதாக பதவியேற்ற பின்னர் இந்த இழுவை படகுகளை நிறுத்துமாறு எமது சம்மேளனம் சார்பாக நாங்கள் பல கோரிக்கை கடிதங்களை கடற்றொழில் அமைச்சரிடம் கையளித்துள்ளோம்.
இருப்பினும் நெடுந்தீவு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையிலான கடற்பகுதியில் இந்தியன் இழுவைப்படைகள் நமது வளங்களை அளிக்கின்றன. இவற்றினை எம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஜனாதிபதியும் கடற்றொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவினை எடுக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்றொழில் செய்யும் மக்களை இணைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் ஒன்றினை செய்வோம். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கிறது. நாங்கள் போராட்டம் செய்கின்ற போது தண்ணியால் அடிப்பார்கள், கட்டையால் அடிப்பார்கள். அவற்றையெல்லாம் பற்றி எங்களுக்கு பயம் இல்லை. எங்களது பிரச்சினை தீர வேண்டும் என்றால் நாங்கள் போராட்டம் செய்வோம். எனவே ஜனாதிபதியும் கடற்றொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவு கூற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களை பூர்த்தி செய்துள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தை மிகவும் தோல்வியடைந்த அரசாங்கமாக மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான கஜந்த கருணாதிலக தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதுவரை அரசாங்கமும் ஜனாதிபதியும் 100 நாட்கள் நிறைவு செய்துள்ளனர். 100 நாட்களுக்குள் மிகவும் தோல்வியடைந்த அரசாக இந்த அரசாங்கத்தை மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளனர். ஒருபுறம் 24 மணி நேரத்தில் மக்களுக்கு ஒரு பேனாவால் விரைவாக நிவாரணம் வழங்குவது எப்படி என்று தேர்தல் மேடைகளில் தொடர்ந்து கூறப்பட்டது. மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அநியாய வரிகளை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து தொடர்ந்து உரையாற்றினார். காலவரையின்றி எண்ணெய் விலையை குறைப்பது எப்படி என்பதை விரிவாக விளக்கி பேசினார். அநியாய வரிகள் மற்றும் சுரண்டல்கள், கமிஷன்கள் அகற்றி குறைந்த விலையில் எரிபொருள் கொடுப்பது எப்படி என்பதை மக்களுக்கு செய்து காட்டினார். மின்கட்டணத்தை எவ்வாறு குறைப்பது என ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கணக்கிட்டு மக்களுக்கு விளக்கமளித்து இந்த தொகைக்கு விலை குறைக்கப்படும். இதையெல்லாம் 100 நாட்களில் எப்படி செய்வது என்பதுதான் தேர்தல் மேடைகளில் பேசப்பட்டது. ஆனால் 100 நாட்கள் கடந்தும் 3/2 பங்கிற்கு மேல் அதிகாரம் இருந்தும் அந்த பணியை இந்த அரசு செய்யவில்லை. 3/2 பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் சிறுபான்மை அரசாங்கமாக இருந்த நல்லாட்சி அரசாங்கம் 100 நாட்களுக்குள் எவ்வளவு வேலைகளை செய்தது என்பதை அரசாங்கத்திற்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் என தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதியில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதோடு குறித்த அறிவிப்பை ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான ஒபாலி சமரசிங்க விடுத்துள்ளார். மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் மன்னார் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் மன்னார் தொடர்ந்து போக்குவரத்து சேவைகள், திண்மக்கழிவு அகற்றுதலில் உள்ள சிக்கல்கள், காற்றாலை மின்சார திட்டம் மற்றும் கனியவள மண் அகழ்வு போன்ற பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதன்போது சபையில் சலசலப்பு ஏற்பட்டது. மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காற்றாலை திட்டத்தினை விளக்குவதற்கு அத்திட்டத்தின் முகாமையாளர் முயன்ற போது கிராம மட்ட பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இதன்போது காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர், மக்கள் விரும்பாத ஒரு செயற்பாட்டினை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது. எனவே இந்த திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காற்றாலை திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் இளங்குமரன் எம்பிக்கு எதிராக தனியார் நிறுவனம் முறைப்பாடு செய்துள்ளது. தனது தொழில் நிறுவனத்திற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை மறைத்து சமூக ஊடகங்களில் ஒளிப்பதிவு காட்சிகளை வழங்கியுள்ளமை நீதிமன்றத்தில் என்ன நடக்கப் போகிறது என இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய அலரி மாளிகையில் மாகாண கல்வி தலைவர்களை சந்தித்து நாட்டின் எதிர்கால கல்வி திட்டங்கள் தொடர்பில் கடந்த 2ஆம் தேதி கலந்துரையாடியுள்ளார். அங்கு செய்யப்பட்டுள்ள உருமாற்ற மாற்றங்கள் தெளிவுடனும் ஒற்றுமையுடனும் செய்யப்பட வேண்டும் என மிகவும் அழுத்தமாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் 5ஆம் தர புலமை பரிசிலை இரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்னர் 5ஆம் தர பரீட்சையினை ஏன் நடத்த காரணம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு பாடசாலைகளுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுதான் என தெரிவித்திருந்தார். 5ஆம் தர புலமை பரிசில் இரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும். பிரச்சினைக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ மட்டும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம்.
இவ்வாறான நிலைமைகளை குறைக்கும் வகையில் பொது பரீட்சை முறையின் கீழ் பரீட்சையை எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி முறை இருக்க வேண்டும். முடிவெடுக்கும் பொறிமுறையை வலுப்படுத்த முயற்சிக்கின்றோம். இது அரசியல்வாதியோ அமைச்சரோ அல்லது செயலாளரோ தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்காக அல்லது தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பொறிமுறையை அமைக்க முயற்சிக்கிறோம் என்றார். தொடர்வது பன்னாட்டு செய்தி. கோவிட் தொற்றை ஒத்ததாக வேகமாக பரவும் புதிய வைரஸ் ஒன்று தற்போது சீனாவில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. HMBV எனப்படும் மனித மெடானிமோ வைரஸ் பாதிப்பால் சீனாவில் உள்ள பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. HMBV, கொரோனா ப்ளூ போன்ற நோய் தாக்கங்கள் ஒரே நேரத்தில் தாக்குவதால் சீனா அதிக பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த தாக்கங்களால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் உள்ள 27 சுகாதார நிலையங்கள் மீது 136 இஸ்ரேலிய தாக்குதல்களை ஐநா பதிவு செய்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் போல்கர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல்களால் குறிப்பிடத்தக்க மரணம் மற்றும் அழிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனிய ஆயுத குழுக்கள் இராணுவ நோக்கங்களுக்காக இத்தகைய வசதிகளை பயன்படுத்துகின்றன என்று இஸ்ரேல் அடிக்கடி கூறினாலும் இஸ்ரேல் அந்த கூற்றுக்களை ஆதாரங்களுடன் விளக்கவில்லை என போல்கர் கவலை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் இந்த கூற்றுக்களில் பலவற்றை உறுதிப்படுத்த போதுமான தகவல்களை வழங்கவில்லை என்றும் அவை பெரும்பாலும் தெளிவற்றவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில சந்தர்ப்பங்களில் இஸ்ரேல் வழங்கிய தகவல்கள் தாக்குதல் நிலையங்களுடன் முரண்படுவதாகவும் போல்கர் தெரிவித்தார். இது தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.